ஹாய் காய்ஸ், போரா ஃபிக்ஸ். நம்ம இன்றைக்கி ஜேகேவோட 5 ஷார்ட்டோ 3rd பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம், லவ் விங்ஸ். ஸோ போன பார்ட் பார்க்காதுங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் இல்லை முடிச்சிருந்தோம், நம்ம அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வந்து கிளாரா வந்து உங்கள்கிட்ட பேசியிருந்துருப்பால, நம்ம அதோடு முடிச்சிருந்தோம். ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி போய்ப்போம். ஸோ இப்போது ஜேகே வந்து கோட் சூட்லாம் மாட்டி ரெடி ஆகிட்டு இருக்கான். தான் வந்து பார்க்குறான், எங்கடா போகிறன்ற மாதிரி சொல்ல சுகாவை பார்க்கன்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து அவனுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அவன் 1 மந்த்தாகவே வந்து அந்த ட்ரிங்க்ஸ் அதில் தான் இருந்திருப்பான். தாங்க எதுவும் கேட்டிருக்க மாட்டான். நேற்று தான் வந்து அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போகவும் பிடிச்சி அடிச்சிருப்பான். ஸோ இப்போ தாங்க வந்து நேற்று ஒன்று அடிச்சதுக்கு சாரிடான்ற மாதிரி சொன்னேன். விஜய்க்கு வந்து நீ சாரி சொல்கிறவன் தப்பு பண்ணேன், எனக்கு நல்லா தான் பண்ணியிருக்க, நீ மட்டும் என்ன அடிக்கலைன்னா இன்னும் நான் குடிச்சிட்டாங்க ஏதோ உட்காந்துருப்பேன் அது மாதிரி சொல்கிறான் ஜேகே. தாங்க வந்து ஜேகே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சாரிடா மச்சான்மா சொல்ல. ஜேகே வந்து தேங்க்ஸ்டான்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஜேகே வந்து ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஸ்கைராவும் தாங்கும் பார்க்குறாங்க என்னன்ட்டு. வயன் இன்னும் சாகலை, அதை நான் நம்புகிறேன். என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் உயிரோடு தான் இருக்காங்க, அதை நான் 100% ஷூராக சொல்லுவேன். நம்ம சொல்ல தாங்க வந்து இல்லைடா ஜேகேன்னு இந்த விஷயத்தில் அது அப்படி இல்லை இது இப்படின்னு என்னை வந்து கன்வின்ஸ் பண்ண மாட்டேன், பார்க்காத. என் மனசுக்கு தெரியும் வயன் எங்கே இருக்கான்ட்டு. அவள் இன்னும் எங்கேயோ இருக்கா, உயிரோடு தான் இருக்கா, அவள் செத்துட்டான்னு மட்டும் சொல்லாதேன்ட்டுன்ற மாதிரி ஜேகே சொல்ல. இப்போது ஸ்கைரா வந்து அண்ணான்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து நான் சுகாயாங்க பார்க்க போகிறேன், நீங்களும் வரீங்கன்ற மாதிரி கேட்குறான். அவங்களும் வரேன்ற மாதிரி சரின்ட்டு இப்போல்லாம் காரில் போய்ட்டுருக்கேன். அவங்க வந்து உங்களுக்கு உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே ஜேகே கிட்ட எடுத்து கொடுத்துட்டான். ஜேகே இப்போ லேப்டாப்பில் பார்த்துட்ருக்கேன். அது எப்படி எனக்கு இந்த விஷயம் புரியலன்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஸ்கைராவும் தாங்க என்னன்ற மாதிரி கேட்க, வயனோட கார் கிராஸ் பண்ணுற அந்த ஏரியாவில் மட்டும் ஏன் கேமரா வேலை செய்யலை, அங்கே மட்டும் ஏன் ஃபுட்டேஜ் இல்லை, அதுக்கு முன்னாடி பின்னாடி ஃபுட்டேஜ் இருக்குது, கரெக்டாக ஆக்சிடெண்ட் ஆகி கார் எரிஞ்ச இடத்துல ஃபுட்டேஜ் இல்லை, ஆக்சுவலி அந்த கேமரா இருக்கானா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ தாங்க வந்து அப்போ யாரோ பிளான் பண்ணி தான் அதை பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்கிறியா அப்படின் மாதிரி கேட்க, அதே மாதிரி பார்த்துக்கோட தாங். அதாவது ஆக்சிடென்ட் அந்த 1 ஹாருக்கு மட்டுமே எந்த காரோ பைக்கோ எந்த பீப்புளுமே யாருமே நடக்கலை, காலியாக இருந்திருக்கு. அதுவும் இது மெயினான ஹைவேஸ், அது எப்படி ஒரு காரு ஒரு லாரி கூட போகாமையாக இருக்கும், தானாக வயன் போய் இடித்து கார் இருந்துச்சா இல்லை நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ தான் ஸ்கைராக்கும் டவுட்டாகவே இருக்கான். ஆமாம் அது எப்படி நடக்கும், எந்த வண்டியும் போகல, ஆக்சிடெண்ட் ஆகி எரிஞ்சிருச்சுன்னா எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஜேகே வந்து அது மட்டும் இல்லை, கிளியராக வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்னை பற்றி தெரிஞ்ச எவனோ அது மாதிரி சொல்ல. இப்போ ஸ்கைரா வந்து அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு வேளை அவங்களா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஸ்கைரா சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து யாருன்னொன்னே கிளாரா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து சேச்சா அவளாக இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறான். தாங்க வந்து ஏன் அப்படி மாதிரி கேட்குறான். அவளுக்கு என் மேலே கோவம் இருக்குது, அதுக்காக என்னை வயன் கொன்றுவாளா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜேகேக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பிகாஸ் அவள் சொல்லியிருப்பான் என்னென்னா, சாவுக்கு மேலே உங்களுக்கு ஒரு வழி தருவேன், அன்றைக்கி தெரியும் இந்த கிளாரா யாருன்ட்டு. ஜேகே இதை யோசிக்கிறான். அண்ணா ஒரு வேளை அவங்களா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஸ்கைரா சொல்ல. ஜேகேக்கு வந்து சின்னதாக டவுட்டாக இருக்குது, ஏன் அது அவங்க அப்பா பண்ணிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல. இப்போ ஜேகேவும் இருக்கலாம், பொண்ணுக்காக அவங்க அப்பா என்ன வேணால் பண்ணுவானே, இது பண்ணாலும் பண்ணியிருப்பான், ஃபஸ்ட்டு அவங்க தான் பண்ணால் நம்ம ஒரு எவிடன்ஸ் கிடைக்கட்டும் பார்க்கலாம் அப்படிமா சொல்லிட்டு. ஸோ இப்போ ஐஜி ஆஃபீஸும் போயாச்சு. போனோடனே சுகா வந்து எல்லாமே சொல்லிகிட்ருக்கான், இந்த மாதிரி அது ப்ரீ பிளான் மர்டர் தான். ஜேகே சொன்ன எல்லா விஷயமும் சுகாவும் சொல்கிறாரு. சுகா வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த இடமே பார்க்கலாம், கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதார் கிடைக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ ஜேகே தாங்கு எல்லாருமே போகிறாங்க. ஸோ போனால் அந்த கார் இருந்த இடம் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போது நிறைய வண்டி வந்துட்டு போயிட்டே இருக்குது. இப்போது ஜேகே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ பக்கத்தில் பார்த்தா ஒரு புதருக்குள்ளே ஒரு ராடு இருக்குது. ஜேகே வந்து சுகாயா அவங்க அம்மா சொல்ல. சுகாவும் என்னன்ற மாதிரி பார்க்குறாரு, இங்கே வாங்கன்னு சொல்ல. ஸோ இப்போ பார்த்தா அங்கே ஒரு ராடு அப்படி வளைஞ்சி போய் உள்ளே இருக்குது. சுகா வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுக்க வந்தவங்க இது மட்டும் விட்டாங்க அப்படின்ட்டு சுகா இப்போ ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அது மேலே போட்டு இதை எடுக்கிறாரு. பிளட்டெல்லாம் இருக்குது அதில். இப்போ ஜேகே வந்து
தயாங்க பார்க்க. ஸோ இப்போ அப்படியே தான் வந்து அவங்க ஃபுல்லாக தேடுறாங்க இவங்களே. ஸ்கைரா வந்து ஜங்குக் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜெகே என்னன்னு இங்கே ஒரு மொபைல் இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஜெகே சுகா தாங்கலாம் வராங்க. அந்த மொபைல் இந்த சுகா வந்து கையில் எடுக்காதன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அந்த கட்சி வச்சு மறுபடியும் எடுத்தா ஸோ உங்களோட மொபைல் தான் இருக்குது. ஜெகே வந்து சுகா என் பையனோட மொபைல்ன்ற மாதிரி சொல்ல, ஜெகே வந்து அது ஆன் பண்ண ட்ரை பண்ணுறான். சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்கு. இப்போ சுகா வந்து அது சார்ஜ் போட்டு ஆன் பண்ண பாருன்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இப்போ அது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக தேடுறானுங்க. அதுக்கப்புறம் எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. அந்த வளைஞ்ச ராடு ப்ளஸ் இந்த மொபைல் மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போது ஜேகே வந்து அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான் அந்த ரோட்டில். அவன் ரொம்ப யோசிக்கிறான், எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் கண்ணை மூடி யோசிக்கிறான். ஸோ இப்போது ஜேகே வந்து சுகாயம் அதுமா சொல்ல சுகாமம் அப்படின்னு ஆக்சிடென்ட் டைம் என்னன்ற மாதிரி கேட்குறான். 10 to 11 இருக்கும்டான்ற மாதிரி சொல்ல 10 to 11 ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவன் வீட்டில் இருக்கிற கேமரா வந்து அவன் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பான் ஜேகே லேப்டாப்போட எப்பவுமே. ஸோ இப்போ ஜேகே வந்து பார்க்குறான், நீங்கள் இருந்தது, உங்களுக்கு ஃபோன் வந்தது, அண்டு நீங்கள் கரெக்டாக வந்து 9 o'clock வெளியே கிளம்பிட்டீங்க. இப்போ சுகா வந்து 9 o'clock வெளியே போயிட்டா. ஆனால் ஆக்சிடென்ட் வந்து 10 to 11 அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது யாரோ வர வச்சு கரெக்டாக அதுவும் இந்த பிளேஸில் வர வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ தாங்க அது எப்பறம் ஷூராக சொல்கிறேன்ற மாதிரி கேட்க, நல்லா பார்த்தாங்க நான் அவ்வளோ தூரம் சொன்னேன். நான் 8:30 வெளியே வந்துட்டேன். 9 o'clock அவர் கார் வந்திருக்கு. அவள் இங்கேருந்து பக்கத்தில் போகிற மாதிரி எந்த இடமும் கிடையாது. ஸோ யாரோ அவளை கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. நான் இவ்வளோ போயிருக்கா, இந்த நேரத்தில் தான் எதுவும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து அப்படியே வந்து நடந்துகிட்ருக்க. சுகா வந்து வாயினோட மொபைல் ஆன் ஆகிடுச்சுன்ற மாதிரி இப்போ ஆன் பண்ணி ஜேகே கிட்ட வந்து பேட்டர்ன் என்னடான்னு கேட்டோன்னே அவனும் போடுறான். ஸோ பார்த்தா லாஸ்ட்டில் ஒரு நம்பர் மட்டும் இருக்குது. இப்போ சுகா வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த நம்பரை. ஸோ பார்த்தா அது ஒரு ஆஃப்னேஜோட அட்ரஸ் காமிக்குது. சுகா வந்து ஆஃப்னேஜ்ரான்ற மாதிரி சொல்ல, இப்போ யோசிக்கிறான் நீங்கள் இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஜேகே கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அவனுக்கு தெரியாமல் தான் கொடுக்குறேனே சொல்லியிருப்பீங்க. சுகா வந்து உன்கிட்ட வாங்கி இந்த மாதிரி தான் சொன்னாலான்னே என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ சுகா வந்து அந்த ஆஃப்னேஜுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ இப்போ பக்கத்தில் வந்து ஜேகே உட்காந்துருக்க. ஜேகே வந்து கால் வாங்கிட்டு ஹலோ நான் வயனோட ஹஸ்பண்ட் ஜியான் ஜங்குக் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லுங்கள் சார்ன்ற மாதிரி அவனும் சொல்ல, ஆக்சுவலி உங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். எஸ் சார், ஆமாம் சார், எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது சார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும். இப்போ ஜேகே வந்து ஆக்சுவலி உங்களுக்கு கால் பண்ண விஷயம் என்னென்னா, வயன் கடைசியாக நீங்கள் தான் பேசியிருக்கீங்க, என்ன விஷயன்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேகே வந்து ஆக்சுவலி சார் 300 சில்ட்ரன்ஸ்க்கு மேம் வந்து டொனேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜேகேவும் ஓகே நானே டொனேட் பண்ணுறேன் அம்மா சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறான். இப்போ ஜேகே வந்து சரி சுகா நீங்கள் எல்லாம் பாருங்கள், நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறான். சுகாவும் எங்கடா தனியாக போகிறேன்ற மாதிரி கேட்க, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நான் சும்மா வெளியே போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறான். நானும் வருவானா, நீ ஸ்கைரா கூப்பிட்டு வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி. ஸோ இப்போ ஜேகே வந்து அப்படி தான் கார் எடுத்துகிட்டு அப்படி தான் சியோலே சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப அலோனாக ஃபீல் ஆகுது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே வந்து இப்போ கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு வெளியே வந்து நிற்கிறான். ஸோ ஜேகே படித்த காலேஜ் இது. ஜேகே வந்து சரி எங்கேயாவது உள்ள சும்மா பார்த்துட்டு வருவோன்ற மாதிரி. ஸோ இவன் அப்போ வந்து உள்ளே வரான். ஸோ இப்போது ஜேகே வந்து அந்த காலேஜ் ஓனர் தான் ஜேகேவும். அவன் சும்மா உள்ளே வந்துட்டுருக்க. இப்போ கரெக்டாக கிரவுண்டில் தான் நின்றுட்டுருக்கான். அவன் அப்படியே ஃபுல்லாக பார்க்குறான். இங்கே நிறைய சுகா கூட நிறைய மெமரிஸ் இருக்கும். ஜேகே நின்றுட்டுருக்கேன். ஸோ இப்போ அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே ஒரு பிளாக் கலர் கார் ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. ஜேகே வந்து பார்க்குறான். இப்போ ஜேகேக்கு மோதுற மாதிரி கார் வருது. ஜேகே அப்படி தான் நின்றுருக்கான். ஸோ இப்போ ஜேகே மோதுன மாதிரி ஸ்பீடாக வந்து நிற்கிது. ஜேகே கொஞ்சம் கூட பைப்பில் அப்படி நின்றுருக்கான். ஸோ இப்போ அந்த கார் ஸ்டாப் ஆகிட்டு அந்த காருக்குள்ளே யார் பார்த்தா கிளாரா. ஜேகே பார்க்குறா. இப்போ கிளாரா கார்லேருந்து இறங்கிட்டு ஹாய் ஜேகேன்ற மாதிரி சொல்ல, ஜேகே வந்து அவன் எதுவுமே பேசல, அவ்வளோதான் பார்த்துட்ருக்கான். அந்த ஜேகே நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறா அவள். ஜேகே வந்து அவளை பார்க்க கூட பிடிக்கல, அவன் திரும்பிட்டான். இப்போ கிளாரா அவன் முன்னாடி வந்துட்டு ஜேகே நான் உங்கள்கிட்ட தான் பேசியிருக்கேன் ஜேகேன்ற மாதிரி சொல்கிறா. ஏறிங்கனே செம்ம காண்டில் இருக்கிறேன், என்கிட்ட இதை வாங்கி கட்டிக்காதன்றான். ஐயோ ஆமாம்ல, நீங்கள் ஆசையாக உருகி லவ் பண்ண உங்கள்
உங்களோட காதலி இப்போ இறந்துட்டால அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜேகே வந்து வாயை மூடு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ நீ இல்லைனாலும் அதானே உண்மை ஜேகேன்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து உனக்கு என்ன என் கேம்பஸ்குள்ளே வேலைன்றான். நான் படித்த காலேஜும் நான் வந்தேன்ற மாதிரி சொல்ல. ஜேகேவும் எதுவுமே பேசாமல் அவன் அப்படியே தான் வந்து நின்றுட்டுருக்கான். இப்போ கிளாராவும் ஜேகே உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகேவும் என்ன உன் பிரச்சனை, தேவையில்லாமல் இது வந்து பேசிகிட்ருக்கேன், இரிட்டேட் பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாராவும் அச்சோ இரிட்டேட் பண்ணுறேன் நான் ஜோக்கோக்கா அப்படின்றா. அவள் பேச பேச ஜேகேக்கு அப்படியே எரியுது. இப்போ ஜேகே வந்து நான் கிளம்புறன்ற மாதிரி போவேன். இப்போ கிளாரா ஜேகே முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜேகேவும் என்ன உன் பிரச்சனை, என்ன தான் உனக்கு வேணும் அதை சொல்லியே தொலையன்றான். எனக்கு நீங்கள் தான் ஜோக்கா வேணும் அப்படின்னா சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உண்மையாக தான் எனக்கு நீங்கள் வேணும், என்னோடய ஜங்குக்கா எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து இதுக்கு வேறு ஆளை பாருன்ற மாதிரி போவ. ஜேகே நில்லுங்க ஜேகே நான் உங்களை தான் பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜேகேவும் ஏய் உனக்கு என்ன பைத்தியமா, நீ இன்னும் இது நிறுத்தலையா நீன்ற மாதிரி கேட்குறான். இப்போ கிளாராவும் எதை ஜேகே நான் நிறுத்தணும் உங்களை லவ் பண்ணுறது அம்மா கேட்குறா. இங்கே பாரு நான் அப்போயும் இப்போயும் அதான் சொன்னால் உன்னை லவ் பண்ணலை அப்படின்றான். இப்போ கிளாராவும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன்மா சொல்கிறா. ஏய் நீலாம் பொண்ணாடி, உனக்கு அசிங்கமாகவே இருக்காதா, நான் இது மாதிரி எம்மை பின்னாடி தெரியுறேன், உனக்கு வேறு பையனே கிடையிலையான்ற மாதிரி சொல்ல. இப்போ கிளாரா வந்து அவளுக்கு அப்படியே கோவம் ஏறுது, கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஜங்குக்கா நீங்கள் 1000 சொல்லிக்கோங்க, நான் உங்கள் பின்னாடி சொல்லி விட்டு தெரியுறேன்னு கூட சொல்லிக்கோங்க, ஆனால் எனக்கு நீங்கள் தான் வேணுன்ற மாதிரி. இப்போ ஜேகே வந்து நான் இன்னொரு பொண்ணுக்கு புருஷன்ற மாதிரி சொல்கிறா. ஜங்குக்கா நீங்கள் லவ் பண்ண ஒருத்தையும் செத்து போயிட்டா சரியா, இன்னும் தேவையில்லாமல் நான் இன்னொருத்தருக்கு புருஷன் சொல்கிறது நிறுத்துங்க, எனக்கு அது கேட்கும் போதே டிஸ்கஸ்டிங்காக அப்படியே அருவருப்பாக ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறா. இப்போது கிளாரா வந்து இப்போ பேசிகிட்டு இருக்க ஜேகே வந்து என்கிட்ட பேசக்கூட எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அவன் கார்கிட்ட போகிறான். இப்போ அவன் கிளாரா வந்துட்டு ஜேகே நில்லுங்க ஜேகே நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த விஷயம் இப்பெல்லாம் போகாதீங்கன்னு சொல்ல. ஏய் இவ்வளோ தூரம் போகிறேன்னு தெரியல, உன்கிட்ட பேச பிடிக்கல, மூஞ்சி பக்கம் கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து ஜேகேவோட காரில் சாஞ்சு நின்றுட்டுருக்க. ஜேகே வந்து உனக்கு என்ன தான் பேசணும் அதையாவது பேசுன்றான். அதான் ஜேகே எனக்கு நீங்கள் வேணும், நம்ம மறுபடியும் நம்ம புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறா. ஜேகே வந்து அவள் பேச பேச அவனுக்கு அப்படியே இவ்வளோ கோவம் வருது, எதாவது பண்ணிடலாமான்னு வருது அவனுக்கு. இப்போ ஜேகே எதாவது கேட்டு சைலண்டாக நின்றுருக்க. கிளாரா வந்து இங்கே பாருங்கள் ஜங்குக்கா உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும், நம்ம ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கோம், டேட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போல்லாம் உங்களுக்கு ஏமா லவ் வரல, ஓகே நீங்கள் லவ் வரலன்னு சொல்லிட்டு தான் நின்று போனீங்க, ஆனால் இப்போது என் மேலே உங்களுக்கு கண்டிப்பாக லவ் வருன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து நான் உன்னை விட்டு உடனே உனக்கு கேட்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாரா கேளுங்க உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இருக்காதா அப்படின்றான். கிளாராவும் ஜேகே பார்க்க அது எப்படி நான் இன்னொருத்தி கூட போய் அவளை லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி அவள் கூட குடும்பம் நடத்தினா ஒரு குழந்தையும் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, அப்படி இருக்கிற ஒரு பையன்தான் உனக்கு இன்னும் வேணும் அழியிறி, அவ்வளோ இதுவா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். கிளாரா வந்து ஜேகே அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல. வேறு எப்படி கல்யாணம் ஆன ஒரு பையன்கிட்ட வந்து நான் இன்னும் உன்னை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும்னா நீ அப்படிப்பட்ட பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாராவும் உங்களுக்கு நான் அப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தால் நான் இது பண்ண முடியாது, ஆனால் நான் உண்மையாக பியூராக உங்களை லவ் பண்ணுறேன் ஜேகே, என் லவ் ஏன் எனக்கு உங்களுக்கு அப்பயும் புரியல இப்பயும் புரிய மாட்டேங்குது, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் என்னால் வேறு ஒருத்தவங்களும் வர விட முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஏய் நீ யார் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் வர்றதுக்குன்னு கேட்குறான் இப்போ ஜேகே. ஏன்னா நான் யாரா ஜேகே, நான் தான் உங்களை ஃபஸ்ட்டு லவ் பண்ணேன், நீங்கள் என்னோட ஜேகேன்ற மாதிரி சொல்ல. ஏய் நிறுத்து சும்மா என்னோட ஜேகேன்ட்டு. இப்போ ஜேகே வந்து நீ சொல்லு எந்த சொன்னி டேட் பண்ணோம் நீ என்னை லவ் பண்ணன்ட்டு, அப்படி அந்த ஒரு நாள் ஒரு தடவையாது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேனா சொல்லு. ஸ்டார்டிங் நானும் ஒத்துக்கிறேன், நானும் உன்னை வந்து ஏமாத தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு கூட நான் அப்போ சொல்லலை, நீயா வந்து சொன்னேன், உன்னை வச்சு நான் யூஸ் பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். இப்போ திரும்பி வந்து நான் அவங்கள லவ் பண்ணுறேன், எனக்கு நீ தான் வேணும்னா சைக்கோவா நீன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாராவும் ஆமாம் ஜேகே ஆமாம் நான் சைக்கோ தான், உங்கள் விஷயம் நான் சைக்கோ தான், எனக்கு நீங்கள் வேணும் ஜேகே, நான் உங்கள்கிட்ட அப்போ சொன்ன ஜேகே எப்படின்னு சொல்கிறேன், என்னால் நீங்களாம் மெருக்க முடியாது ஜேகேன்ற மாதிரி சொல்ல. இப்போ கிளாரா வந்து எந்த வகையில் நான் வயநாடு குறைஞ்சி போயிட்டேன்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜேகே வந்து அவளுக்கு கூட உனக்கு கம்பேர் பண்ணுற அளவு கூட நீ தகுதி இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகே வந்து நீ கேட்குறல்ல நீ அப்போத்துல நீ கேட்குறல எந்த வகையில் நான் வயன் கூட வந்து குறைஞ்சி போயிட்டேன், ஏன் உங்களுக்கு வயனை பிடிச்சிருக்கேன் என்னை பிடிக்கலன்ட்டு, உன்னை பிடிக்காத ஒரே ரீசன் சொல்லுவா, உன் கேரக்டர் உன் ஆட்டிடியூடுமா சொல்கிறான்.
இப்போ கிளாரா வந்து செக்கியவே பார்த்துட்ருக்க. நீ சொல்கிறியே நான் என்னை வந்து நீ அவ்வளோ லவ் பண்ணுற, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்ட்டு. நீ என்னை லவ் பண்ணுற நாள்லேருந்து நீ என்னை டார்ச்சர் தான் பண்ணியிருக்க. நீ இன்னொன்று என்னை லவ் பண்ணலை, அது பேர் லவ்வும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து என் லவ் உங்களுக்கு டார்ச்சர் மாதிரி தெரியுதா ஜெக்கின்ற மாதிரி சொல்ல. டார்ச்சர் தான் பண்ணுற, நீ டார்ச்சர் மட்டும்தான் பண்ணுற. அப்போத்துலேருந்து இப்போ வரையும் நீ டார்ச்சர் மட்டும்தான் பண்ணுற. உன்னை பார்க்கும் போதே வந்து எப்படி தெரியுமா இருக்குது, சே இவளா எதுக்கு ஏன் இங்கே வரான்ற அளவு நீ பண்ணுற. அதனால தான் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு கிளாரா, நான் இப்பயும் அதான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் வேணுன்ற விஷயத்தை நிறுத்திட்டு போய் உன் லைஃபு உன்னோட வேலையை மட்டும் பாரு. சும்மா வந்துட்டு எப்படின்னு திரியிற வேலை வச்சுக்காதுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாராவும் நீங்கள் சொல்லிட்டா நான் உங்களை லவ் பண்ணி நிறுத்திடுவேன் நான் ஜெக்கேனே. ஊர்றதுல எவனுமே யாரையும் லவ் பண்ணலையா? நீ உன் லவ் தான் பெருசு, நான் உங்களை லவ் பண்ணன்ற டார்ச்சர் பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி சொல்ல. இப்போ கிளாரா ஜேகே கிட்ட வந்து ஜேகேயோட ஹேண்டை பிடிக்கிறா. ஜேகே நான் அவங்கள டார்ச்சர் பண்ணலை ஜேகே, என் லவ்வை நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனக்கு தெரியல ஜேகே, நிஜமாக நான் அவங்கள தான் ஜேகே லவ் பண்ணுறேன்மா சொல்ல. ஜேகே அவள் கையை எடுத்து விட்றான், பக்கத்தில் வராதுமா சொல்ல. இப்போ கிளாரா வந்து ஜேகே ஏன் ஜேகே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜேகே, நான் அப்போ தானே இப்போ நிஜமாக நான் அவங்கள தான் லவ் பண்ணுறேன் ஜேகே, நான் அவங்கள டார்ச்சர்லாம் பண்ணலை, ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுமா சொல்கிறா. ஜேகே வந்து இப்போ அவளை தள்ளி விட்டுட்டு அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். இப்போ கிளாரா அப்படியே நின்றுட்டுருக்கா. ஸோ இப்போ கிளாரா வந்து அப்படியே திரும்பிட்டு அந்த காலேஜில் நடந்த எல்லா விஷயமும் யோசிக்கிறா. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா. ஸோ இது வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட் இயர். ஸோ கிளாரா அண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஜேகே, தாங், ஜிமின், அனில், சுகா இவங்களாம் ஒரு கேங்கு. ஸோ இப்போ காலேஜில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இப்போ கடைசியாக வந்து வின் பண்ணுறது என்னமோ ஜேகே அண்ட் கிளாரா 2 பேர் தான். இப்போ கிளாரா ஃப்ரெண்டு ஒரு பொண்ணும், ஹே கிளாரா உனக்கு தெரியுமா ஜியான் ஜங்கோக்கு, அவன் தான் ஃபஸ்ட் ப்ளேஸான் அதுமா சொல்ல. கிளாரா யார் இதுன்ற மாதிரி கேட்குறா. இப்போது கிளாரோட ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாதா, உங்கள் அப்பாவோட பெரிய எதிரி அவனோட பையன்ற மாதிரி சொல்ல. கிளாராவும் இல்லை எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது இன்னொரு ஃப்ரெண்டு வந்து, உனக்கு தெரியுமாடி அந்த ஜங்குக் எவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் தெரியுமா, அவன் ஆர்ம்ஸு அவன் ஸ்டைலு எவ்வளோ அழகு தெரியுமான்ற மாதிரி சொல்ல. நம்ம காலேஜ் இருக்கிற முக்கால்வாசி கேர்ள்ஸ் எல்லாமே அவங்க கேங் மேலே சொல்லி விட்டு தெரியறாளுங்கன்ற சொல்ல. இப்போ கிளாராவும் அதில் நீயும் ஒன்றுன்ற மாதிரி சொல்கிறா. இல்லை நான் சொல்கிறேன் அப்படி இருக்கான்ட்டுன்னே. கிளாராவும் நான் அவனை பார்த்தது கூட இல்லை, எனக்கு என்னமோ அவன் அவ்வளோ வர்த்தாக இருக்க மாட்டானோன்னு தோணுதுன்னே. அங்கே பாரு அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க பாரு, நம்ம கிளாரா கிட்ட வந்து காமிக்கிறாங்க. கிளாராவும் யார் இன்னொன்னே. ஸோ நம்ம ஜேகே பைக் மேலே உட்காந்துருக்கான், கூட சுகா, தாங்கு, ஜிமின்லாம் உட்காந்துருக்கேன். இப்போது ஜிமின் சொல்லிட்டு இருக்கான், என்னடா ஜேகே காம்படிட்டராக எந்த பொண்ணு வந்து நிற்கிறான்ற மாதிரி சொல்ல. ஜேகே சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ கிளாராவும் அந்த சிகரெட் பிடிக்கிறேன் அவனான்ற மாதிரி சொல்ல. அவன் தாண்டி செம்மையாக இருக்கான்ல அப்படிமா சொல்ல. கிளாராவும் ஜேகேயை பார்க்குறா, அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லையன்ற மாதிரி சொல்ல. கிளாரா என்ன கிளாரா நீ உனக்கு டேஸ்ட்டே இல்லைன்ற மாதிரி சொல்ல. இதில் என்ன டேஸ்ட் இருக்குது, பார்க்க ஏதோ நல்லா தான் இருக்கான், பட் நீங்கள் சொல்கிற ஹேண்ட்ஸம் பிளாப்லாலாம் இல்லையேன்ற மாதிரி சொல்ல. இப்படி அப்படின்ற மாதிரி அவங்களும் உட்காந்துருக்க. இப்போ நம்ம ஜேகேவும் யார் எனக்கு காம்படிட்டர்னு சொல்ல. கிளாராடான்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேவும் கிளாராவா யாருன்ற மாதிரி கேட்க. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஜேம்ஸ்னு ஒரு பையன், அவனும் வந்து ஜேகேவோட கேங் தான். இப்போ ஜேம்ஸ் வந்து கிளாரா தெரியாதா உனக்குன்னு, எனக்கு கிளாரா தெரியும் அவளையும் தெரியாதுன்னு சொல்கிறான். இப்போது ஜேம்ஸ் வந்து ஆக்சுவலி உன்னோட காம்படிஷன் அவள் தான் உன்னோட ஃபஸ்ட்டு காம்படிட்டர், ரொம்ப டஃப்பாக இருப்பான்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து யார் என் காம்படிட்டராக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ இல்லை, ஜெயிக்க போகிறது நான் தான் இந்த கன் ஷூட்டிங்ன்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போது அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க வாங்கன்ட்டு. ஸோ இப்போ எங்கள் ஷூட்டிங்க்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது கிளாரா ஜேகே தான் நிற்கிறாங்க. ஸோ யார் பாயிண்ட் பண்ணி கரெக்டாக ஷூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது. ஸோ இப்போது ஜேகேவும் ரெடியாகி ஜேகே தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுறான், பக்கவாக பாயிண்டில் வந்து ஷூட் பண்ணிட்டான். இப்போ கிளாரா வந்து அவள் ஒரு ஒன் ஹேண்ட்லேயே வந்து எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிட்டா. இப்போது எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து கடைசியாக இது முடிச்சுட்டு கிளாரா தான் வின்னர்னு சொல்கிறாங்க. ஜேகே வந்து சார் நான் தான் சார் கரெக்டாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ணேன், எனக்கு தான் சார் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் தரணுமா சொல்ல. இல்லைப்பா நீ பாரு அந்த பாயிண்ட் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு, தூரத்துலேருந்து பார்த்தா பாயிண்ட்டாக தான் இருக்குது, பட் கிட்டேருந்து பார்த்தா தான் தெரியுது நீ தள்ளி சுட்டிருக்கேன்மா சொல்ல. கிளாரா வந்து எய்ம் பண்ணி கரெக்டாக அங்கே சுட்டிருக்கா. வேணா நீ பாரு ஜேகே கூட்டு போய் காமிக்கிறாங்க. ஆமாம் ஜேகே ஷூட் பண்ணது வந்து அந்த இதில் வந்து கொஞ்சம் தள்ளி பட்டிருக்கு, பட் கிளாரா ஷூட் பண்ணது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது.
ஜேகேவோ என்னமோ அப்படின்ற மாதிரி போகிறான். இப்போ கிளாரா வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பீச்லாம் கொடுத்துட்ருக்கா. ஜேகே வந்து ஐயோ எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலன்ற மாதிரி போகிறான். சரி இப்போ ஜேம்ஸ் வந்து ஜங்குக்கு உனக்கு கொஷின் தெரியுமான்றமா சொல்ல, என்ன நானே காம்படிஷன் தோற்றுன்னு உட்காந்துருக்கேன் கம்முன்னு இருக்கிறமா சொல்கிறான். ஏய் அந்த கிளாரா வேறு யாரும் இல்லைடா, நம்ம சாய் அங்கிள் இருக்கார்லன்றமா சொல்ல. எவன் எங்கள் அப்பா ஷர்ட்டை பிடிச்சனே அந்த ஆளான்றமா சொல்ல. ஏய் அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ சண்டைன்றமா சொல்ல. அந்த ஆளை ஃப்ரெண்டு கிரெண்டுலாம் சொல்லாத, அவ்வளோ பேர் முன்னாடி எங்கள் அப்பா ஷர்ட்டை பிடிக்கிறான்றமா சொல்ல. அவளோட பொண்ணு தான் இதுன்றமா சொல்கிறான் ஜேம்ஸும். இப்போ ஜேகேவும் கிளாரா பார்த்துட்டு அதான் அந்த திமிரு அந்த ஆட்டிடியூட் எல்லாம் அப்படியே அவங்க அப்பனை மாதிரின்றமா சொல்லிட்டு ஜேகே போகிறான். ஸோ அப்படியே தான் வந்து காலேஜ் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு கேண்டீனில் எல்லாமே உட்காந்துருக்காங்க. ஜேகே குரூப்பான கிளாரா ஒரு குரூப்பு. இப்போது இவங்களாம் வந்து ட்ரூத் ஆர்டர் விளையாடிட்டு இருக்காங்க கிளாரா குரூப்பில். கிளாரா வந்து நான்லாம் வரல, தேவையில்லாமல் எதுவும் பண்ண சொல்லாதீங்கமா சொல்ல. இருடின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து கிளாராவுக்கு ஒரு டேர் வருது. ஸோ ஃப்ரெண்டு வந்து உனக்கு நல்ல டேராக தரணுமேன்ற மாதிரி சொல்ல. கிளாராவும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போது அங்கே பார்த்தா ஜேகே வந்து உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்க. கிளாரோட ஃப்ரெண்டும் சரி உன்னால் டேர் கண்டிப்பாக பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்குறா. இப்போ கிளாரா வந்து என்ன டேருன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லு, நான் பண்ணி காமிக்கிறமா சொல்ல. ஆக்சுவலி இந்த காலேஜ்லேயே உன்னோட காம்படேட்டர்னா ஜேகே தான். அண்டு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்களோட எதிரி கம்பெனி இப்போன்ற மாதிரி சொல்ல. கிளாராவும் ஆமாம் அதுக்கு என்னன்ற மாதிரி சொல்ல. இவனால் முடிஞ்சா ஜேகே அவனை லவ் பண்ணி வச்சு கண்ணை வச்சு காமின்ற மாதிரி சொல்ல. கிளாரா வந்து என்ன விளாட்றியா, அதுக்கெலாம் நாளாக செட் ஆக மாட்டேன் சொல்ல. இல்லை கிளாரா அவன் மற்ற பசங்க மாதிரி கிடையாதுன்ற மாதிரி சொல்ல. இப்போ கிளாராவும் அப்படின்னா பெரிய ஊரில் இல்லாத பையனா இவன்ற மாதிரி சொல்ல. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தாண்டி, சும்மா கிராஸ் பண்ணி போனாலே ஆணு பார்க்குறவங்க தானே எல்லாம், அந்த கேங்கு தானே இது ஒன்றமா சொல்ல. இப்போ ஃப்ரெண்டும் நீ நினைக்கிற மாதிரி அவங்க கேங் கிடையாது, அதுவும் பொண்ணு விஷயத்தில் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டானுங்க. அதுவும் ஜேகே இருக்கானே அவன் இதுவரை ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி கூட நான் பார்த்ததில்லைன்ற மாதிரி சொல்ல. இப்போ கிளாராவும் பொண்ணுக்கிட்ட பேசி பழக்கம் இருக்காது ஆனால் பேச மாட்டேன்னு சொல்ல. இல்லை அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அது மாதிரி சொல்ல. கிளாராவும் இவங்க குரூப்பில் ஒரு பொண்ணா யாருன்ற மாதிரி கேட்க. அவள் பேஸ் காயரா தாங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்ல. ஓகேன்ற மாதிரி கிளாராவும் சொல்லிட்டு, கிளாரா நான் அவனை டேர் பண்ணுறேன், சரி நான் பெட்டே கட்டுறேன், நீ போய் ப்ரப்போஸ் பண்ணு, அவன் மட்டும் உன்னை மூஞ்சில் அடித்த மாதிரி அவன் தான் பேசிட்டு போயிட்டான்னா நான் ஜெயித்தேன். இல்லை நீ சொன்ன மாதிரி அவன் லவ் பண்ணுறான், அவன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டான்னா நீ ஜெயிச்சிட்ட, நீ என்ன சொன்னால் நான் செய்கிறேன் கிளாரா பெட்டு அப்படிமா சொல்ல. கிளாராவும் பெட்டில் தோத்துட்டேன்னா நான் என்ன சொன்னாலும் செய்யணுன்ற மாதிரி கேட்குறா. நீ என்ன சொன்னால் நான் செய்கிறேன்ற மாதிரி சொல்ல. பெட்டா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லு, இது விளையாட்டு விஷயம்ன்ற மாதிரி சொல்ல. கன்ஃபார்மாக நானும் பெட்டு கட்டுறேன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பெட்டு கட்டுறாங்க. இப்போது கிளாராவும் அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கையா என்னை விடான்ற மாதிரி சொல்ல. ஏன்னா அவன் ஜியான் ஜங்குக்குட்டின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும். ஜியான் ஜங் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வர வைக்கிறேன் பாருன்ற மாதிரி. ஸோ இப்போ கிளாராவும் அங்கே நீந்து போகிறா. ஸோ அதுக்கப்புறம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஒரு நைட் டைமு ஜேகே, ஜேம்ஸு, சுகா, ஜிமின்தா அவங்க எல்லாருமே வந்து ஒரு பாரில் உட்காந்து செம்மையாக தண்ணி அடிச்சிட்ருக்கானுங்க. ஜேகே வந்து என்னடா இது போதை ஏற மாட்டேங்குது, ஒரு போலிகிளி இதை விற்கிறானுங்களா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்க. டேய் எருமை நீ குடிச்சது ஒயன்றா, அது எப்போ போதை ஏறுன்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகேவும் அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆமாம் ஒயந்த குடிச்சிட்ருக்கான். இப்போ ஜேகேவும் பீர் எங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹாய் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு. இப்போ பசங்க எல்லாருமே யாரா அதுன்னு பார்த்தா கிளாரா. இப்போது ஜேகே வந்து அவளை பார்த்துட்டு இவன் எங்கே பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஜேகே திரும்பிட்டு அவன் பீர் வாங்க போகிறான். இப்போ கிளாரா வந்து நான் இங்கே உட்காரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ சுகா வந்து எங்கள் கூடயா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவரும். ஏன் நான் உங்கள் கூட உட்காரக்கூடாதா, நானும் ட்ரிங்க்ஸ் பண்ண தான் வந்திருக்கேன், கேன் ஐ ஜாயின் வித் யூ அப்படின்னு கேட்குறா. இப்போ மற்ற பசங்களும் பார்க்குறானுங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி. இப்போது ஜேகேவும் இந்தாங்கடா அப்படின்ற மாதிரி பீர் வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ ஜிமின் வந்து இந்த பொண்ணு நம்ம கூட சரக்கடிக்க கேட்குறாடான்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்து என்னது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது கிளாரா வந்து ஆமாம் ஜேகே நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்குறா. ஜேகே பதிலே சொல்லலை, பாட்டு கம்முன்னு இருக்க. இப்போ ஜிமினும் இவனை பார்த்துட்டு நீங்கள் உட்காருங்கன்ற மாதிரி சொன்னால் அவள் ஜேகே பக்கத்தில் உட்காந்துக்கிறா. ஜேகே அதெல்லாம் கண்டுக்கல, அவனோட முக்கியமான வேலை இப்போ என்ன தண்ணி அடிக்கணும், தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போது அவனுங்களும் சைலண்டாக தண்ணி அடிச்சிட்ருக்கேன். இப்போது கிளாரா வந்து ஐம் கிளாரான்ற மாதிரி சொல்கிறா. இப்போது ஒவ்வொருத்தரும் அவங்க நேம் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஜேகேவை பார்க்குறா. ஜேகே எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போ
கிளாரா வந்து ஏன் நீங்கள் தண்ணி அடிக்கும் போது யாரும் யார்ட்டையும் பேச மாட்டீங்களான்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜேம்ஸ் வந்து நாங்கள் பொண்ணுக்கிட்டலாம் பேசுகிறது இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். ஓ நீங்கள் என்னையும் உங்களில் ஒருத்தரை நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேம்ஸ் வந்து நீ பொண்ணு இல்லைன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே எல்லாம் சிரிக்கிறாங்க. ஜேகே ஆல்சோ சிரிக்கிறான். கிளாரா வந்து எதுவுமே பேசல. ஜேம்ஸ் ஒரு லுக் விட்டுட்டு கம்முன்னு ஆயிட்டா. கிளாரா ஏதோ சின்னதாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சுகா வந்து போதும் 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 ஏந்திருங்கடான்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கிளாராவும் ஏந்துக்கிறா. நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க கிளம்புறோன்னு சொல்ல, நீங்கள் இப்படி குடிச்சிருக்கீங்க எப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போயின்ற மாதிரி கேட்குறா. சுகா வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க, நானும் உங்களை எல்லாம் ட்ராப் பண்ணுவேன் என் வண்டியிலன்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜேகே ஏந்து தள்ளாடி போயிட்டுருக்கு. ஜிமினும் வந்து அவன் கூட போயிட்டுருக்கான். இப்போ சுகாவும் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையேன்ற மாதிரி கேட்க, இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ எல்லாருமே கிளாரா ஒரு காரில் தான் ஏறாங்க. இப்போ ஜேகே மட்டும் வெளியே நின்றுட்டுருக்கேன். சுகா வந்து வாடான்ற மாதிரி சொல்ல, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேம்ஸும் ஏன்டான்ற மாதிரி சொல்ல, கண்டவன் காரில் வரணும் வேறு வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து நான் கண்டவரா ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜேகே வந்து எந்த பதிலுமே சொல்ல. ஸோ ஜேம்ஸ் வந்து ஜேகே பிடிச்சி ஜேகே வந்து நான் வரலடா அப்படின்றான். அப்படின்னு மாதிரி ஜேம்ஸ் சொல்ல, இப்போ இவங்கெல்லாம் காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜேகே ஃப்ரெண்ட் சீட்டு தான் உட்காந்துருக்கான். கிளாரா ட்ரை பண்ணி ஜேகேவை பார்க்குறா. ஜேகே அவன் அப்படியே ஜன்னல் சைட் பார்த்துட்டு வரேன். ஸோ இப்போ வந்து ஜேகேவோட வீடு வந்து அவள் கரெக்டாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறா. ஜேகே வந்து என் வீடு எப்படி உனக்கு தெரியும் அப்படிமா சொல்ல, ஒரே காலேஜில் படிக்கிறோம் இது கூட தேவையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து தேங்க்ஸ்ன்ற மாதிரி இறங்க, மற்றவங்களும் இறங்குறாங்க. கிளாரா வந்து ஜேம்ஸ் மிஷிங்க வாய் அப்படின்மா சொல்கிறா. இப்போ ஜேம்ஸும் சொல்லு கிளாரான்ற மாதிரி சொல்ல, இப்போ பலார்னு ஒரு அறை விடுறா ஜேம்ஸை. ஜேம்ஸ் வந்து பார்க்குறேன் எதுக்கு அடிக்கிறேன்ற மாதிரி. இல்லை நானும் பார்க்குறேன் ஏதோ போனால் போதுன்னு விட்டேன். இல்லை மவனி நீ அங்கே பேசினப்பவே பல்லுக்கெல்லாம் கையில் கட்டி கொடுத்துருப்பேன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து அங்கே என்னடா ஆச்சு ஜேம்ஸ்ன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேம்ஸ் வந்து கிளாரா பார்த்து முடிச்சுட்டு ஒன்றும் இல்லைடா வரேன்ற மாதிரி சொல்கிறான். கிளாராவும் போய் சொல்லு என் டாடி வாங்கின ஜேக்கிட்டன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேம்ஸும் எதுவுமே பேசாமல் திரும்பி போகிறான். ஸோ அப்படியே தான் வந்து ஒரு 3-4 days ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ பசங்க எல்லாமே வந்து வழக்கம் போல் கிரவுண்டில் உட்காந்துருக்க. ஜேம்ஸ்க்கு வந்து கிளாரா அடித்ததே ஞாபகமாக இருக்குது. அதில் தான் பண்ணணும் நல்லா பெருசாக பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ இப்போ கிளாரா வந்து அப்பா கூட காரில் வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ ஜேம்ஸ் வந்து கவனிச்சிட்டான். இப்போ சுகாவை கூப்பிட்டு சுகா அங்கே பாருங்களேன்ற மாதிரி சொல்ல, சுகா ஜிமின் தாங்க எல்லாருமே பார்க்குறாங்க. என்னன்ட்டு பார்த்தா கிளாரா வந்து அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கா கார் நிறுத்திட்டு. இப்போ சுகாவும் இவனோட பொண்ணா இவ அப்படின்ற மாதிரி சுகா சொல்ல, ஜேம்ஸும் அப்படி தான் நானும் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஜேகே வந்து அப்போ தான் வந்துட்டுருக்கான். ஜேகே வந்து என்னாச்சு இப்போ ஜேம்ஸ் வந்து கை காமிக்கிறான். ஜேகே அவன் இவன் எங்கே கை காமிக்கிறான்ற மாதிரி பார்த்தா கிளாரா வந்து அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்க ஜேகே பார்க்குறான். இப்போ ஜேகே வந்து அப்படியே அவன் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக மாறுது. இப்போ ஜேகே எதுவுமே பேச நின்றுருக்க. கிளாராவும் சரி ஓகே பை டேட் மாதிரி வரா. ஸோ இப்போ இவங்களை பார்த்தோன்னே இவங்ககிட்ட தான் வரா ஃபஸ்ட்டு. இப்போ ஹாய் அப்படின்ற மாதிரி கிளாரா சொல்ல, யார் மூஞ்சுமே சரியில்லை, எல்லாருமே ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜேகே கூட. இப்போ கிளாரா பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்குலான்ற மாதிரி கேட்குறா. இப்போ சுகா வந்து அது யார் அப்படின்ற மாதிரி கேட்க, யாருன்ற மாதிரி கிளாராவும் கேட்குறா. இப்போ காரில் வந்து இறங்குனே அவர் யார் உனக்குன்ற மாதிரி கேட்க, என் டேட் அந்த மாதிரி சொல்கிறா. இப்போ எல்லா பசங்களும் அப்படி ஜேகே பார்க்குறானுங்க. ஜேகே வந்து அவன் பாட்டி ஏந்து போயிட்டான் இப்போ அங்கேருந்து. இப்போ கிளாராவும் ஏன் என்னாச்சு இதை ப்ராப்ளமான்ற மாதிரி கேட்க, இப்போ அவங்க ஜேம்ஸும் உங்கள் அப்பன்னு சொல்லி தான் எங்கிட்ட வந்து பழகிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்குறான். இப்போ கிளாரா வந்து ஜேம்ஸை பார்த்து மறைக்க, என்னையே மறைக்கிற உங்கள் அப்பன்னு சொல்லி தானே நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் பார்க்க தானே வந்திருக்கு அப்படின்னு கேட்குறான். இப்போ கிளாரா வந்து என்ன பேசுகிற நீ அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜிமினோ அது எப்படி உங்கள் அப்பன் சொல்லாமல் நீ வந்திருப்பியா இதெல்லாம் எங்கள் நம்ப சொல்கிறியான்ற மாதிரி கேட்குறான். இப்போது கிளாராக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு காசு என்ன புதுசாக பேசுகிறீங்க, எங்கள் அப்பா உங்கள் ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரியுமான்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேம்ஸும் உங்கள் அப்பா எப்படி தெரியாமல் இருக்கும், ஜேகேவோட அப்பாவை அடித்தவர் தானே அவருன்ற மாதிரி சொல்ல, இப்போ கிளாராக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்க நடந்ததெல்லாம் சொல்கிறானுங்க. கிளாரா வந்து காட் ப்ராமிஸாக சொல்கிறேன் எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேம்ஸும் நடிக்காத கிளாரான்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பார் ஜேம்ஸ் நான் நிஜமாக தான் சொல்கிறேன், நீ நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, கிளம்புறியான்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேம்ஸும் திரும்பி போகிறான். ஸோ இப்போ கிளாரா வந்து சுகாகிட்ட வந்து இல்லை நான் இது நிஜமாக எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்போ ஜேம்ஸ் வந்து ஜேகே கிட்டே வரான். ஜேகே வந்து அவன் யாரா இவன் அவன் கூட வரன்ற மாதிரி கேட்க, அவளோட அப்பனாவை அது மாதிரி சொல்ல, இப்போது ஜேகே வந்து அவள் பிளான் போட்டு தானே நம்ம கூட இருக்கா அது மாதிரி ஜேகே வந்து ஸ்மிர்க் பண்ணுறான்.
இப்போ ஜேம்ஸும் இது தாண்டா நானும் கேட்டேன், என்னை பொத்திட்டு போன்னு சொல்லிட்டான்ற மாதிரி சொல்ல. ஏன்டா அப்படியே விட்டு வந்த, நாளை விட்டுருக்க வேண்டியதானம்மா சொல்ல. இப்போ ஜேம்ஸ் வந்து எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகேவும் என்னடா யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்ல. நான் ஒன்று சொல்லுவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜேகேவும் என்ன அப்படிமா சொல்ல, உனக்கு இவங்க அப்பனையும் இவ்வளோ உனக்கு பிடிக்காதுல்ல அப்படிமா கேட்குறான். ஆமாம், அதுக்கு என்னன்ற மாதிரி இப்போ ஜேகே கேட்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகேவும் என்ன பிளான்ற மாதிரி கேட்க, பெருசாக ஒன்றும் இல்லை, இவளையும் இவன் அப்பனையும் கதற விடணுன்னா அது உன்னால் முடியும் ஜேகேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகேவும் நான் என்ன பண்ணணுன்றமா கேட்குறான். ஒன்றும் பெருசாக இல்லை, அவளை லவ் பண்ணுற சொல்லி ஏமாத்திரின்ற மாதிரி சொல்ல. ஜேகேவும் ஏய் நான் விளாட்றியா, என்னை பார்த்து எப்பரா தெரியுதுன்னு மாதிரி கேட்க, ஏய் ஜேகே நானும் ஒன்று சீரியஸாக லவ் பண்ண சொல்கிறேன், நடிக்க தாண்டா சொல்கிறேன் அது மாதிரி சொல்கிறான் ஜேம்ஸும். இப்போ ஜேகேவும் அதுக்கு வேற ஆளை பாரு, நீ இந்த காலேஜ் எந்த பொண்ணை வேணால் அந்த மாதிரி பண்ண சொல்லு, அவளை மட்டும் பண்ண சொல்லாதன்ற மாதிரி சொல்கிறான். அடா ஜேகே உனக்கு புரியலடா அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே சொல்கிற கை போட்டுக்கிட்டே, இங்கே பாரேன், ஒரே கல்ல 2 மாங்காய், இவ்வளோ கஷ்டப்படுறா அவங்க அப்பா தானாக அழுவாண்டான்ற மாதிரி சொல்ல. அதுக்காக உண்மையாக இனிமேல் நான் லவ் பண்ணி தொலைச்சிட போகிறான்ற மாதிரி ஜேகே சொல்ல. கிளாரா அது உண்மையா சான்ஸே இல்லைன்ற மாதிரி ஜேம்ஸ் சொல்ல. ஜேகே வந்து இதெல்லாம் செட் ஆகாது வேண்டான்ற மாதிரி சொல்ல. ஜேம்ஸ் வந்து கிளாரா வந்து அப்படியே உன்னை லவ் பண்ணுற சொன்ன வாய்ப்பே இல்லைடா, அவளும் உன்னை ஏமாத்த தான் பார்ப்பான்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்து அது எப்படி நீ சொல்கிறன்ற மாதிரி கேட்குறான். ஏய் என்னடா அவனுக்கு மூளை கொஞ்சமாக யூஸ் பண்ண, அவளுக்கு ஏன் உன்னை பிடிக்கணும் ஃபஸ்ட்டு, அப்படியே உன்னை லவ் பண்ணுறேன்னு அவளே வந்து சொன்னாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, மேபி இப்படி இருக்கலாம்ல, உன்னை லவ் பண்ண வச்சு உன்னை ஏமாற்றி உன்னை கஷ்டப்படுத்தி உங்கள் அப்பாவும் கஷ்டப்படுத்தாலும் அவங்க ஒரு பிளான் போட்டால் நீ என்ன பண்ணுவ, அப்படி நான் நீ லவ் பண்ணுறா போகிற உண்மையாக அம்மா கேட்குறான் ஜேம்ஸும். ஜேகே வந்து நான் இந்த உலகத்தில் எந்த பொண்ணை வேணால் லவ் பண்ணுவேன், சனியை அவளை மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். இப்போ ஜேம்ஸும் இந்த விஷயம் நான் முந்தி போமே அப்படின்மா சொல்ல. இப்போ ஜேகேவும் நல்லா தான் இருக்குது, டார்ச்சர் தான் பண்ணானா செம்ம டென்ஷன் ஆகிடும் நான் ஜேம்ஸுன்றமா சொல்ல. கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 வாரம் இழுத்து அடிப்போம், அதுக்கப்புறம் விட்டுடான்றமா சொல்கிறான். ஜேகேவும் யோசிக்கிறான். ஆமாம், அவன் நல்ல ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணுன்னா இந்த விஷயம் கரெக்டாக இருக்குன்னு அவனுக்கும் தோணுது. ஜேம்ஸும் சரி நான் போகிறேன் பாருன்றமா சொல்கிறான். ஸோ ஜேகேவும் ஜேம்ஸ் கூட வந்துட்டுருக்கா. இப்போ கிளாரா வந்து ஜேகே பார்த்துட்டு, ஜேகே எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு சொல்ல, ஒன்று தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே என்னன்ற மாதிரி பக்க கிளாரும் சொல்லுங்கள் ஜேகேன்ற மாதிரி சொல்ல, இல்லை வந்து தனியாக பேசணும்னு சொல்கிறான் ஜேகேவும். இப்போ ஜேம்ஸ் வந்து வாங்க நான் வந்து பேசணும்னு சொல்ல. சுகம் அப்படின்னு பேச போகிறான் அவன்ற மாதிரி கேட்க, அட வாங்க அப்படின்ற மாதிரி சுகா வந்து இழுத்துட்டு போயிடறானுங்க, எல்லா பசங்களும் இப்போ போயிடறானுங்க. ஸோ இப்போ ஜேகே வந்து பைக்கில் சாஞ்சு உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ கிளாராவும் சொல்லுங்கள் ஜேகே என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்க, நீ கமிட்டடான்ற மாதிரி கேட்குறான் ஃபஸ்ட்டு. கிளாராவும் என்னன்ற மாதிரி அவள் யோசிக்கிறா. கிளாரா வந்து இல்லை சிங்கிள் தான், ஏன் அப்படிமா கேட்க, சரி எனக்கு இந்த சுற்றி வளைச்சி பேசுகிறலாம் தெரியாதுன்ற மாதிரி அவன் சிகரெட் பிடிச்சிட்டே சொல்கிறான். இப்போ கிளாராவும் இவனே சொல்லிடுவானோ அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ ஜேகேவும் நீ உனக்கு ஓகேனா நம்ம டேட் பண்ணலாமா அப்படிமா கேட்குறான். கிளாரா வந்து டேட் பண்ணலாமான்னு கேட்குறான். லவ் பண்ணுவேன்னு சொல்லலான்னு பார்த்தன்ற மாதிரி அவள் யோசிக்க, ஏய் அப்படிமா சொல்கிறான். சொல்லுங்க உங்கள் உட்கான்ற மாதிரி சொல்ல. உன்னை தான் கேட்குறேன், உனக்கு ஓகேனா நம்ம டேட் பண்ணலாம், இல்லைனா பரவாயில்லன்ற மாதிரி சொல்ல. இப்போது ஜேகே வந்து சொல்லிவிட்டு, சரி நீ சைலண்டாக இருக்கிறத பார்த்தா உனக்கு பிடிக்கல போல் நம்ம சொல்லிவிட்டு அவன் ஏந்துக்கிறான். இப்போ கிளாரா வந்து போகிறான்ற மாதிரி, இல்லை 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 ஆக்சுவலி நானே அவங்கக்கிட்ட இந்த விஷயம் பற்றி எப்படி பேசணும்னு தெரியாமல் இருந்தேன்ற மாதிரி கிளாரா அவன் சொல்கிறா. ஜேகே வந்து பார்க்குறான், ஜேம்ஸ் சொன்னது அவள் அப்படியே சொல்கிறா. இப்போ ஜேகே இப்போ சிரிக்கிறான். கிளாரா வந்து எதுக்கு ஜேகே சிரிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ கிளாராவும் சைலண்டாக நின்றுருக்கா. 2 பேருக்கு அடுத்து என்ன பேசுனே தெரியல. கிளாரா வந்து இவனே சைலண்ட்டாக இருக்கான். இப்போ கிளாரா வந்து ஓகே ஜேகே நாங்கள் நாளைக்கு மீட் பண்ணலாமான்ற மாதிரி சொல்ல. ஜேகேவும் ஷோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கிளாராவும் வந்துடுறா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. இப்போ கிளாரா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொன்ன மாதிரி பார்த்தியா அவனை லவ் பண்ண வச்சிட்டேன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸும் லவ் பண்ண வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இல்லை ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ யாருமே ஒன்றும் புரியல என்னன்ட்டு. இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்னடி சொல்கிற அம்மா கேட்க, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா இப்போ கிளாரா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை பார்க்குறாங்க, என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆமாம் நானும் எல்லாமே சொல்கிறா. இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தே
மச்சான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லல, உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். லவ் பண்ணுறது வேற, ஒருத்தரை பிடிக்கிறது வேறன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்ல, ஏய் பிடிச்சிருச்சுனாலே லவ் தாண்டி, டேட் போகலான்னு கேட்குறான், இதுக்கு மேலே என்ன வேணுன்ற மாதிரி கிளாரா சொல்ல, அவன் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னானா அப்படின்னா கேட்க, கிளாரா வந்து இல்லை அப்படிமா சொல்ல, ஐ லவ் யூ சொல்லவே. அப்புறம் ஜெயிச்சிட்டேன்னு வந்து சொல்லுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, நாளைக்கே அவனை லவ் பண்ண வைக்கிறேன் பாரு, லவ் யூ சொல்ல வைக்கிறேன் பாருன்னு சொல்ல. இப்போ ஃப்ரெண்டும் சொல்லவே நீ அப்புறம் வந்து பேசுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாராவும் முன்னாடி அவனுக்கு என்னை விட அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கைன்ற மாதிரி சொல்ல, ஏன்னா அவன் ஜியான் ஜாங் குக்குன்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறா. முன்னாடியே பெரிய ஜியான் ஜாங் குக்கு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஜாங் குக்கு பாரு, நீ பாரு நாளைக்கு பாருன்ற மாதிரி கிளாரா சொல். இப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து நீ அவனை லவ்வில் விழ வைக்கிற, நீ விழுந்து தொலைச்சிடாதன்ற மாதிரி சொல்கிறா. கிளாராவும் யார் நானா நடக்கிற விஷயமா பேசுன்ற மாதிரி சொல்ல. இப்போ அவன் கிளாரா வந்து சொல்கிறா, பாரு நாளைக்கு பாருன்ற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு போயிட்டா. ஸோ அப்படி தான் டே ஸ்கிப் ஆனால். ஸோ நெக்ஸ்ட் டே ஸோ ஜேகேயோட நம்பர் வந்து கிளாரா கிட்டே இருக்கும். இப்போ மார்னிங் இருக்கும். கிளாரா வந்து சரி ஃபோன் போட்டு சும்மா அக்கா நடிப்போமே அப்படின்ற மாதிரி ஜேகே கால் பண்ணால் ஒரு 5 தடவை கால் பண்ணிட்டா எடுக்கவே, ஃபுல் ரிங் போகுது. இப்போ கிளாரா இல்லை, டென்ஷன் ஆகிறா. என்னம்மா இவனுக்கு ஒரு காலை அட்டன் பண்ண என்னவான்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கா ஃபோனு. ஜேகே அந்த சைடு செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு காதுகிட்ட ஃபோன் கத்திக்கிட்டே இருக்குது. இப்போ ஜேகே தையவும் அவன் காலங்கத்தில் ஃபோன் மயிராண்டின்ற மாதிரி அவன் ஏந்து ஹலோ அப்படிமா சொல்ல. இப்போ கிளாரா அவன் ஹலோ அப்படின்மா சொல்கிறா. ஜேகே வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. யார் அப்படின்மா கேட்க, கிளாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து ஏய் உனக்கு என்னடி வேணும் காலையே நோயின்னு ஃபோன் அடிச்சிட்ருக்கேன்ற மாதிரி கேட்க, கிளாரா வந்து ஃபோனை அனுப்பிச்சு எடுத்துகிட்டு இவன் ரொம்ப பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஜேகே வந்து ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை காலேஜ் கிளம்பிட்டிங்களான்னு கட் பண்ணிட்டான் ஜேகே. இப்போ கிளாரா வந்து இவனுக்கு என்ன திமிரு அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஜேகேக்கு இருட்டாயிடுச்சு. இப்போ ஏன் உட்காண்டு ஏய் கட் பண்ணுறேன்னு தெரியல, அறிவில்லை, எதுக்கு மறுபடியும் மாதிரி ஃபோன் பண்ணுறேன்னு மாதிரி சொல்ல. ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். கிளாரா வந்து இப்போ எதுக்கிட்ட கத்துறீங்கன்ற மாதிரி கேட்க, ஜேகே வந்து ஏய் நான் தூங்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம் இதான் வேணுமான்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை, காலேஜ் கிளம்பிட்டிங்களான்னு. எப்பா சாமி நான் கிளம்பலை, நான் வரலை இன்னைக்கின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து நீங்கள் கத்துறதை விட்டுட்டு ஃபஸ்ட் நான் சொல்கிறத கேளுங்கன்ற மாதிரி சொல்கிறா. ஜேகே வந்து ஷோ தலைவலியாக இருக்கேன்ற மாதிரி அப்படின்றான். ஸோ நான் உங்களுக்காக காலேஜ் கேண்டீனில் வெயிட் பண்ணுவேன், ஷார்ப்பாக 11 o'clock வந்துடுங்கன்ற மாதிரி சொல்கிறா. ஜேகே வந்து நான் காலேஜ் வரலன்னு சொன்னேன்ற மாதிரி சொல்ல, வாங்க ஜேகேன்ற மாதிரி சொல்கிறா. ஏய் நல்லா வர முடியாதுன்னு சொல்ல. அப்போது என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜேகே வந்து அவனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஜேகேவும் வந்து தொலைகிறேன் ஃபோனை வேணுமா சொல்ல. இப்போது கிளாரா வந்து ஒரு நிமிஷம்ன்றா. இப்போ ஜேகேவும் இன்னும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்கு ஜேகே என்கிட்ட இவ்வளோ சொன்னு பேசுகிறீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறா. இப்போ ஜேகேவும் ஸோ இவ வேறு சொல்லி ஊத்துறாளேன்ற மாதிரி. பாரு எனக்கு ஃபோன் பண்ணி எழுப்பாது, எனக்கு அது விஷயம் பிடிக்காது நான் சொல்ல. நீங்கள் ஃபஸ்ட் ரிங்லேயே எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜேகேன்ற மாதிரி சொல்ல. ஜேகே பேச வேணும்னு பதில் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டே இருக்கா. ஜேகேக்கு அந்த மாதிரி பண்ணி பிடிக்காது. ஜேகேவும் 11 o'clock தானே வரணும், ஃபோனை கட் பண்ணுன்றான். இப்போ அவளும் கட் பண்ணிட்டா. இப்போ கிளாராவும் ஏன் கிட்டே வா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாரா ரெடியாக காலேஜெலாம் போயிட்டா. ஸோ 11 o'clock ஆச்சு. ஜேகே அப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜுக்கு போகிறான். அவன் போகிறதுக்கே ஒரு 12:30 ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கிளாரா காமிச்சா. ஜேகே வந்து வரதை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. டைம் வந்து 1 o'clock. அவள் 11 o'clock வர சொல்லியிருப்பா. அந்த இடத்துல நகரம் அப்படியே தான் உட்காந்துருக்கா. இப்போது ஜேகேவும் சொல்லு என்னமா சொல்ல. ஜேகே நான் உங்களை என்ன டைமுக்கு வர சொன்னேன்ற மாதிரி கேட்குறா. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்ல. இப்போ கிளாரா பெஞ்ச் தட்டி ஏந்துட்டு 1 o'clock இருந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரமா ஜேகேன்ற மாதிரி கேட்க, ஜேகே வந்து வெயிட் பண்ண முடியலன்னா கிளம்ப வேண்டியதான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாராவும் இவனுக்கு என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்க. இப்போது ஜேகே வந்து சரி நீ உட்காரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாராவும் என்னன்ற மாதிரி பார்க்க, ஜேகே இப்போ பின்னாலேருந்து ஒரு ரோஸ் எடுத்து நீட்டுறான். கிளாரா ஜேகேவே பார்க்குறா ஷாக்கா. ஜேகே சிரிக்கலாம் இல்லை உனக்கு தான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். இப்போ கிளாரா வந்து என்னது இதுன்ற மாதிரி கேட்க, ரோஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து அந்த கோவம் திடீர்னு எங்கே போச்சுன்னே தெரியல. ஜேகே அவன் ரோஸ் நீட்டணுன்னே கிளாரா வந்து ஜேகேவே பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னா, கெஃபேல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போது ஜேகே வந்து கையில் ரோஸ் நீக்கிட்டு இருக்க, அவன் மேலே சன்லைட்லாம் படுது. ஸோ காற்றுலாம் அடிக்கும். ஜேகேயோட ஹேரு அப்படியே அழகாக வந்து இதாகுது.
கிளாரா ஜேகேவே பார்த்துட்ருக்கா. அழகாக இருக்கான் ரோஸ் கொடுக்கும்போது. ஜேகே வந்து இந்தா வேணாமா அப்படின்றமா சொல்ல, கிளாரா வந்து என்னன்னே தெரியல ஜேகேவை தான் பார்க்குறா. ஜேகே வந்து ஓய் என்னமா சொல்லிட்டு கிளாரா ஃபேஸ் பண்ண கை காமிக்கிறான். கிளாராவும் சொல்லுங்கன்றமா சொல்ல, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்தா அப்படின்ற மாதிரி அவள் கையை பிடிச்சி கொடுத்துட்டு இப்போ அவன் உட்காந்துட்டான். கிளாரா இப்போ ஜேகேவே பார்த்துட்ருக்க. அது வந்து தூங்கிட்டேனா மறுபடியும் அதனால லேட் ஆகிடுச்சுன்றமா சொல்கிறான். இப்போ கிளாரா இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ கிளாரா வந்து அந்த ரோஸை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஜேகேவை பார்த்தா. ஜேகே உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அவன் அவ்வளோ சீரியஸாக விளையாடும்போது கிளாரா என்னன்னே தெரியல, அவள் இவ்வளோ நேரம் அவ்வளோ டென்ஷன் ஆகி அவ்வளோ ஜேகே பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினதான் உட்காந்துருப்பா. இப்போ என்னன்னே தெரியல ஜேகே ரோஸ் கூத்துலேருந்து அவன் அப்படியே கிளாரா வந்து ஏதாவது பேசலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஜேகே கேம் விளையாட பேசு அப்படிமா சொல்கிறான். இப்போ கிளாராவும் அவளும் சரி பேசுவோன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. ஜேகே எதுவுமே அவன் கண்டுக்கலாம், அவன் கேம் சீரியஸாக விளையாடிட்டு இருக்கான். இப்போ கிளாரா இது பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி ஃபோனை பண்ணிட்டா. ஜேகே ஏய் கேம் விளையாடிட்டு இருக்கேன்மா சொல்ல, என்கிட்ட பேசுனீங்க என்னை பார்த்து பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜேகே கை கட்டிட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி அவள் உட்காந்துருக்க. கிளாரா வந்து அவளுக்கு பிடிச்ச விஷயமா நிறைய சொல்லிகிட்ருக்கா. எனக்கு வந்து நைட்டில் வந்து ட்ராவல் பண்ண பிடிக்கும் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜேகேவும் அப்படியா அப்படின்ற மாதிரி அது மட்டுமே சொல்ல. இப்போ கிளாரா வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறா. ஜேகே வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னா எனக்கு இந்த விஷயம் தான் பிடிக்கும்லாம் கிடையாது, எனக்கு எல்லா விஷயமும் பிடிக்குன்ற மாதிரி கிளாரா வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்கன்ற மாதிரி சொல்ல. ஜேகே பேசிட்டியா போகலாமான்ற மாதிரி கேட்குறான். இருங்க ஜங்குக்கான்ற மாதிரி இப்போ ஜங்குவோட ஹேண்டை பிடிக்கிறா. ஜேகே வந்து கையெடுத்து விடுறான். சொல்லு என்னன்ற மாதிரி சொல்ல. கிளாரா வந்து பார்க்குற என்ன இவன் தொட்டா கையெடுத்து விடுறான் அந்த மாதிரி. ஜேகே என்னன்ற மாதிரி கேட்க கிளாரா ஒன்றும் இல்லை அப்படின்னுமா சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து வெளியே கூட்டு போக சொல்கிறா. ஜேகே வந்து இல்லை நான் பசங்க கூட வெளியே போகணுன்ற மாதிரி சொல்ல. கிளாரா வந்து நீங்கள் டெய்லி அவங்க கூட தானே இருக்கீங்க, ஏன் இன்னைக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை நான் பசங்க கூட வெளியே போகணும் கொஞ்சம் வேலை இருக்குன்றான். இப்போ அவன் சொல்லிட்டு அவன் பாட்டு அவன் பைக்ஸாக எடுத்துகிட்டு போவ. கிளாரா முன்னாடி வந்துட்டு நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பேசி முடிக்கலன்ற மாதிரி சொல்கிறா. நான் தான் சொல்கிறேனே நான் பசங்க கூட போகணும் வெயிட் பண்ணுறானுங்க எல்லாம் எனக்காகன்னு சொல்ல. அவங்கள போக சொல்லுங்கள் இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லுங்கன்ற மாதிரி கிளாரா சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து உனக்கு என்ன தான் பிரச்சனைன்ற மாதிரி கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜங்குக்கா, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னால் இன்றைக்கி உங்களால் வர முடியாது சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து நான் போய் அவன் மாதிரி போகிறான். இப்போ கிளாரா வந்து ஜங்குக்கா நில்லுங்கன்ற மாதிரி முன்னாடி வந்து நிற்கிறா. என்ன உன் பிரச்சனைன்ற மாதிரி கேட்க, இப்போ கிளாரா வந்து உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜேகே எதுவுமே யோசிக்காம என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படிமா சொல்ல. இப்போது கிளாரா வந்து அப்போ என்னை பிடிச்சிருக்கு டேட் பண்ணலாம் சொன்னது பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போது ஜேகே வந்து என்ன சொல்கிறது, பொய்ன்னு சொல்ல முடியாது, சொன்ன பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஜேகே வந்து இப்போ எதுக்கு அதுக்கும் இதுக்கும் நீ கனெக்ஷன் பண்ணுறமா சொல்ல, வேறு டேட் பண்ணலாம் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் தானே வந்தோம், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறீங்க என்னமா ஜேகே பார்த்து கேட்க, நம்ம இன்னொரு நாள் போகலாமே இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குன்றமா சொல்கிறான். இப்போ கிளாரா வந்து என்னை விட உங்களுக்கு எந்த முக்கியமான வேலையும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு எப்பவுமே நான் தான் முக்கியமாக இருக்கணுமா சொல்கிறா. ஜேகேக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்ன இப்படி பேசுகிறாளேன்ட்டு. இப்போ கிளாரா வந்து இங்கே பாருங்கள், நம்ம ரெண்டு பேரும் இன்னும் நம்ம ரொம்ப லவ் பண்ணுறோம்ல இந்த மாதிரி கேட்குறா. ஜேகே வந்து எதுவுமே ஆமான்னு சொல்ல இல்லைன்னோ சொல்ல அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு தான் ஜங்கு கேட்குறேன்ற மாதிரி கேட்குறா. ஜேகேவும் தான் சொல்கிறல அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்குறான். இப்போ கிளாரா வந்து சரி ஓகே நான் தான் உங்கள்கிட்ட லவ் சொன்னேன், நான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கல, ஸோ நம்ம ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நீங்கள் என் கூட இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்குன்னு உங்கள் ஸ்பேஸ் கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறா கிளாரா. கிளாரா சொல்கிறது எல்லாமே ஜேகே ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டு இப்படியே பார்த்துட்ருக்கேன். சொல்கிறது புரியுதான்ற மாதிரி கேட்குறா. எனக்கு எல்லாம் புரியுது, நான் வெளியே போகணுன்றான். ஜேகே நான் இவ்வளோ தூரம் சொல்கிற மறுபடியும் போவேன்றீங்கன்ற மாதிரி ஜேகே ஒரு கையை பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஒன்று அவங்களை போக மாட்டேன்னு சொல்ல. ஜேகே இந்த கையெடுன்ற மாதிரி சொல்கிறான். கையெடுறீங்கமா சொல்லிட்டு கிளாரோட கை உதறி விட்டு பாரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி முடியாது எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி. ஸோ அவளை விட்டுட்டு போகிறான். இப்போ கிளாரா வந்து இப்போ போங்க ஜேகே போங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்னை பார்க்கவே மாட்டீங்கன்ற மாதிரி சொல்கிறா. ஜேகே என்னது பைத்தியம் மாதிரி பேசுகிறான்னு பார்த்தா ஸோ அங்கே ஒரு கையில் பிளேடு வச்சுருக்கா. இப்போ ஜேகேவும் ஏய் என்ன பண்ணுற என்ன மாதிரி கேட்க, போங்க நான் இப்போ சுத்துறேன்ற மாதிரி சொல்கிறா. சைக்கோவா நீ, நான் தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு எதுக்கு இப்படி பண்ணுற மாதிரி கேட்க, என்னை விட உங்களுக்கு அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் வேலை தான் நமக்கு போங்க ஜங்குக்கான்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜேகேவும் வந்து ஃபஸ்ட்டு இது கீழே போடுன்னு சொல்ல. ஸோ அதை எடுத்து லைட்டாக வந்து கையை வந்து கீறிக்கிட்டா. இப்போ பிளட் வருது. ஜேகேவும் எதுக்கு நீ இப்படி பண்ணுற, ஒரு விஷயம் சொன்னால் உனக்கு புரியாதான்ற மாதிரி சொல்ல.
நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்கிறா. ஜேகேவும் இவன் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு அவன் டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ ஜேகேவும் அப்படின்னா நான் போகக்கூடாது அவ்வளோதானே, நான் போகல போதுமா, நான் போகவே இல்லை, நான் உன் கூடயே இப்படியே உட்காந்துருக்கேன், உட்காருன்ட்டு உட்காந்துட்டேன் இப்போ அந்த கேண்டீன்லேயே. இப்போ கிளாராவும் சின்னதாக ஸ்மெர்க் பண்ணிவிட்டு தெரியும்டா நீ உட்காருவேன்ட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ நம்ம இதோட இந்த பாட்டிங்க முடிச்சுப்போம். நான் நெக்ஸ்ட் சீக்கிரம் போகிறேன். பாய் மோன்ஸ், லவ் யூ.